Hi viewers, welcome to Nesh Cooking Diary. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சென்னா மசாலா. இது நம்ம பூரி சப்பாத்தி அப்படிலாம் நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். சோ இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். நான் இங்க வந்து 1 கப் வெள்ளை மூக்கன்ல வந்து எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் வந்து ஊறணும். மினிமம் வந்து 8 மணி நேரம் ஊறணும். சோ வந்து நைட் அப்படி ஊற போட்டோம் அப்படின்னா நம்ம காலையில பண்ணலாம். சோ இப்போ இது வந்து 8 hours ஊறி இருக்கு. இப்போ இந்த சென்னா மசாலாவை நம்ம குக்கர்ல வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சென்னாக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம 5 விசில் வர வரைக்கும் குக்கர்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெள்ளை மூக்கன்லையை வந்து குக்கர்ல வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த 1 கப்பு சுண்டலுக்கு வந்துட்டு நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு 4த்தையுமே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து தாளிக்க எண்ணெய் எடுத்திருக்கோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச அந்த மாவையும் நம்ம போட்டுக்கலாம், மசாலாவையும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்து ஸ்டவ்ல போட்டிருக்கோம். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்துல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து குக்கர்ல இருக்கிறப்போ சென்னாக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கோம். அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட நம்ம சென்னா மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கடைகள்ல இந்த மாதிரி விற்கும் சென்னா மசாலா பவுடர்ன்ட்டு. இதோட நான் வந்து பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஃபிளேவருக்கு. இது வேணாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம வந்து குக்கர்ல வச்சு எடுத்து அந்த சென்னாவை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவில் லைட்டாக தண்ணி கலந்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சென்னா மசாலாவோட ஆட் பண்ணிடலாம் திக்னஸ்க்காக. இது வந்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்தோடனே நம்ம சென்னா மசாலா ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம சென்னா மசாலா நல்லா வந்து எசன்ஸ் இழுத்துக்கிச்சு. ஸோ சர்வ் பண்ண வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை மேலே தெளிச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ளேவர் வாசனையாக கொடுக்கும். நம்மளோட சென்னா மசாலா சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம சென்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தனியா வேணா கூட ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.